அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு திமுக தலைமையில் இவ்வளோ நிதி எங்களுக்கு வேணும், மத்திய அரசுக்கு வேணும்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வச்சாங்க. ஒரு நிதியை வரை நிதி அறிக்கையில் தமிழ்நாடை புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நிதியை வர வழங்கவில்லை மத்திய பாஜக அரசு. ஏன் மக்களுக்கு மேல் இவ்வளோ கோபமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை அளித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு நிதி வழங்கவில்லை என்றால், இப்போ இந்தியா கூட்டணிக்கு இருக்கும் கட்சிகள் ஒரு மாநிலத்தில் நீங்கள் இதை கொடுத்துருப்பீங்களா நிதியை? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்களை ஏன் இவ்வளோத்துக்கு வஞ்சிக்கிறீர்கள்? எவ்வளோ மக்களின் ஆட்சியை நாங்கள் அமைக்கிறதுக்குள்ள இந்தியா கூட்டணியை வட மாநிலத்தில் இப்போ பலமாக இருக்கிறோம். 240 இடங்களில் நம்ம இப்போ பலமாக இருக்கிறோம். சரிங்களா? பாஜகவை 270 இடங்களில் எவ்வளோ இதாக 40க்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த நேரத்தில் வென்றாலும் பாஜக ஆட்சி கலைக்கப்படலாம். அது இப்போ பாஜகவில் 240 இடங்கள் ஜெயித்தாங்க. 2வது கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைச்சாங்க. எந்த சட்டமும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனால் கூட்டணி கட்சிகள் ஆதரவு வச்சிங்க. நீங்கள் ஆந்திராவில் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கனால நீங்கள் அறிவிச்சிங்க. ஏன் ஆந்திராவுக்கு என்ன கேட்டாங்க? அவங்க மத்திய அரசுக்கு அவங்க என்ன இது என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்டிஏ கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு மட்டும் நீங்கள் நிதியை அள்ளி வாரி இருக்கிறீர்கள் ஆந்திராவுக்கு. அதுவும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு ஆதரவு அளித்தார். ஏன் ஜெகன்மோகன் ரெட்டி அண்ணா இவ்வளோ மோசமான பாஜகவுக்கு நீங்கள் ஏன் ஆதரவு அளித்தீங்கன்னு தெரியல. நீங்கள் இது தேர்தலில் நீங்கள் ஆதரவு அளித்தது ரொம்ப அளவில் மோசம்னா சரிங்களா? தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஆந்திராவில் தயவுசெய்து பாஜகவுடன் கூட்டணி மட்டும் அறிவித்து விடாங்கள். உங்கள் ஒய்எஸ்ஆர்ஓ காங்கிரஸே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போது ஆந்திராவில் ஏதோ ஆட்சி அமைச்சு வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து அந்த மாநிலத்துக்கு மட்டும் நிதியை நீங்கள் அள்ளி வாரி இருக்கீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பார்த்தாரு. அவருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை. அது என்ன அந்தஸ்து வேணும், ஒய்எஸ் ஆந்திராவுக்கு அந்தஸ்து வேணும் அவங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் கொடுக்கவும் இல்லை. ஒடிசாவுக்கும் கேட்டிருந்தாங்க. ஒடிசா மாநிலத்தும் நீங்கள் கொடுக்கல. ஒடிசா மாநிலத்தில் இப்போ ஆட்சியும் பாஜக ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் ஒன்றுமே செய்ய போகிறதும் இல்லை. அந்த மாநிலத்தின் முதலமைச்சர்கள்லாம் தமிழன் ஆள முடியுமா ஒடிசாவை அப்படி இப்படின்னு பேசுனீங்க. தமிழ்நாட்டில் ஆள பாஜகவுக்கு தகுதி அல்ல என்றும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்றும் என்ன பாஜக தமிழ்நாட்டில் மலராது என்று உறுதி கூறுகிறேன். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். தயவுசெய்து அண்ணாமலைன்னா தயவுசெய்து தமிழ்நாட்டுக்குள்ளே நிதியை வாங்கி கொடுத்துருங்க. நீங்களும் தமிழ்நாடு ஒரு பாஜக கட்சியின் தலைவர் தானே, உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம்ல. நீங்கள் உடனே மத்திய அரசு தான் எல்லாமே செய்கிறது, மாநில அரசு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க. கேட்குறேன், ஏன்னா இவ்வளோ மோசமான பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விமர்சிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் என்ன 2026 பாஜகவை தொடர்ச்சி இறஞ்சிருவோம். நாங்கள்லாம் தூக்கி இறஞ்சிருவோம். அந்த இளைஞர்கள் பக்கம் ஒரு பக்கம் வரை பாஜக பக்கம் யாரும் நிற்க போவது இல்லை. நீங்கள் என்ன மக்களின் ஆட்சியை அமைக்காத போது எப்படி மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க? தமிழ்நாட்டு மக்களில் ஒரு தொகுதி வரை ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் எப்படி பாராளுமன்றத்தில் நீங்கள் ஒரு தொகுதியை ஜெயிக்கலையோ, இங்கே 4 இடங்கள் எம்எல்ஏ வச்சுருக்கீங்க. அது அதிமுக ஆதரவு தான் கிடச்சி. நீங்கள் தனித்து போட்டிருப்பேன் 0 உங்களுக்கு. சரியா? அப்போ இப்போ இருக்கிறது உங்களுக்கு 0 ஒரே ஒரு எம்எல்ஏக்கள் மட்டும்தான். உங்கள் கட்சிக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஏதோ ஒரு இது மட்டும் இருக்க. மீதி 3 எம்எல்ஏக்களும் அதிருப்தி தலைவர்கள் தான் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு சிறப்பாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். மீதி என்ன 3 எம்எல்ஏக்களும் உங்கள் பக்கமே இல்லை. பாஜக அண்ணாமலை பக்கமே யாருமே இல்லை. யாரும் மூத்த தலைவர்களுக்கு நீங்கள் யாருக்கும் வாய்ப்பு வழங்கலை. சரிங்களா? தமிழ்நாடு நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு கன்னியாகுமரியில் போட்டியிட்டார் பாஜக சார்பில். அங்கே என்ன பாஜக சார்பில் நீங்கள் தான் ஏதோ இது பிரச்சாரம் உங்கள் கட்சி நிர்வாகிகளை வாக்களிக்கவில்லை என்று தான் நான் நம்புகிறேன். கன்னியாகுமரியில் பாஜக நிர்வாகிகளை யாருமே பாஜக நிர்வாகிகளை வாக்களிக்கவில்லை. அங்கங்கே தொண்டர்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாக்களிச்சிருக்காங்க.
தயவு செய்து கன்னியாகுமரி மக்களுக்கு கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பாஜக வாக்களித்து விடாதீர்கள். தமிழ்நாட்டை அழித்து விடுவார்கள். ஒடிசாவை போல், ஒடிசா நீங்கள் வேறு ஒன்றுமே நினைக்கணும்னா மணிப்பூர் கலவரத்தை மட்டும் பாருங்கள். பாஜக ஆட்சியில் இதில் ரொம்ப மோசமான ஆட்சினா மணிப்பூரை தான் நான் சொல்லுவேன். சரியா? நீங்கள் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. நான் சொல்லிக்கிறேன், ஒடிசா மாநிலத்தை என்ன சீர்குலைந்து விட்டது தானே. அப்போ ஆட்சியை கலைத்து விட்டு நீங்கள் போக வேண்டியதானே. இப்போ எம்பி தேர்தலில் 2 தொகுதி உண்டு. 2 தொகுதியிலும் நம்ம காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது, இந்தியா கூட்டணி. மணிப்பூரில் அப்போ ஆட்சியை கலைத்து விட்டு நீங்கள் ஓடி இருக்கானுங்க. துண்டைக்கான துணியக்கானன்னு என்ன மக்கள் பாருங்கள். மணிப்பூரில் காங்கிரஸ் ஆட்சி அமைய போகிறது. பாஜகவை தொடர்த்தி இறைய போகிறோம். தயாராக இருங்க பாஜகவினர்களே. ஒடிசாவில் ஓட் அவுட் அடித்தது போல், தமிழ்நாட்டில் ஓட் அவுட் அடித்தது போல் அனைத்து மாநிலத்திலும் நடக்கப் போகிறது. விரைவில் சந்திப்போம். பாஜக அல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைங்கள். நமது ஏஆர் கிங் யூடியூப் சேனல், தயவு செய்து நாங்கள் பாஜகவுக்கு மட்டும் சப்போர்ட்டே பண்ணிட மாட்டோம். அவ்வளோ மோசமான இருக்குது. சரிங்களா? தயவு செய்து மக்களை புரிந்து கொண்டு பாஜக வாக்களித்து விட உங்கள் வாக்கும் வீணாக்கி விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.